இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க. இன்னும் பேசுங்க, இன்னும் இறங்கி பேசுங்க. சிறுமியல் பாலியல் பலாத்காரம் வன்கொடுமை என்ன? ஒரு ஊர்ல வந்து 2 கொள்ளையர்கள் இருக்காங்க. இதுல பெஸ்ட் கொள்ளையர்கள் நீங்க யார சொல்லுவீங்க? ஆண்ட அதிமுகவாக இருக்கட்டும், ஆளுகின்ற திமுகவாக இருக்கட்டும், எதையுமே மக்களுக்கு செய்யல. 6000 கோடி சாராய ஊழல் அமைச்சர், அதாவது ஏடிஎம்கே இருந்து கட்சி தாவுதல் மூலமாக சென்றவர் தான் டிஎம்கேக்கு செந்தில் பாலாஜி அழைத்துக் கொண்டு அமைச்சர் பதவி கொடுத்ததா இந்த திமுக. திமுக என்றால் திருட்டு முன்னேற்ற கழகம், அதிமுக என்றால் அம்மாவின் பெயரை சொல்லி திருட்டு முன்னேற்ற கழகமே தவிர மற்ற ஒன்றுமில்லை. திமுகவை விரட்டி ஓட வந்ததுமே ஒண்ணு ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க, கேஸ் எடுப்பு கொள்ளையடிக்கிறாங்க, மாற்றுக்களை கொள்ளையடிக்கிறாங்க, தேட்டர்ல கொள்ளையடிக்கிறாங்க, கொள்ளையடிச்சா வீட்டுக்கு வெளியில அடிக்கிறாங்க ஸ்டாலின். அதான் ஸ்டாலின் சொன்னா ஒரு டயத்துல ஒயின் ஷாப்ல சரக்கு விற்க மாட்டான் அப்படின்ட்டு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னது. வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாலின் சரக்குன்னு ஒண்ணு வந்திருக்கு, நீரா சரக்குன்னு ஒண்ணு வந்திருக்கு. அது எதுக்கு? 234 தொகுதியிலையும் டிஎம்கே என்ற ஒரு கட்சியை இருக்கக்கூடாது, டெபாசிட் இழக்கணும். அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் உறுதுணையா நின்று திமுகவை வீழ்த்தணும். இதே ஸ்டாலினோட மையம் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தா அண்ணா வரைக்கும், சாரி அந்த அப்பா ஆபீஸ்ல என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? படம் தானே நடிச்சாரு. அப்ப இவரு படம் நடிச்சு அரசியலுக்கு வந்து